ஆமா, நான் தன்ஷிகாவ முழுமையா லவ் பண்றேன். நான் தன்ஷிகாவ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ரொம்ப காலமாக முரட்டு சிங்கிளா இருந்த நம்ம ஆக்டர் விஷாலுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்னு அவர் மேரேஜ் எங்க எப்போ நடக்க போகுதுன்னு பல விஷயங்களை ஒரு இன்டர்வியூ மூலமாக பேசி இருந்திருக்காரு. இந்த நிலையில ஆக்டர் விஷால் யாரை மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு அப்டேட் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ விஷாலோட திருமணம் காதல் திருமணம் பற்றிய பல சர்ச்சைகள் அப்பப்போ மீடியாவில் பேசப்பட்டு வருகிறது. இதுக்கு முன்னாடி ஆக்டர் லட்சுமி மேனன், வரலட்சுமி சரத்குமார், ஆக்டர் அபிநயம் பல நடிகை பெயர் அடிபட்டு வந்துச்சு. ஆனாலும் ஆக்டர் விஷால் நிறைய தடவை நடிகர் சங்கத்தோட புது கட்டிடத்தை வேலை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல நான் அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நடிகர் சங்கத்தோட கட்டிட வேலை முடிஞ்சிருச்சு. ஓப்பன் ஆன அடுத்த நாளை எனக்கு கல்யாணம் ஆக போதும். நான் சில மாதங்களை ஒருத்தரை சின்சியரா லவ் பண்றேன். 2 பேரும் வீட்டிலையும் பேசிட்டோம். கூடிய சீக்கிரமே செப்டம்பர் மாதம் எனக்கு திருமணம் நடக்கும். ஆகஸ்ட் 29 என் பிறந்த நாள்னால அன்னைக்கு கூட நடக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுது, அதுவும் லவ் மேரேஜ் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில ஆக்டர் தனுஷிகா விஷாலுக்கும் மேரேஜ் நடக்க போகுதாம். பேராண்மை, பரதேசி, காலா பல படங்கள்ல நடிச்சு பாப்புலர் ஆனவங்க தான் நம்ம தனுஷிகா. 2016 அவங்க நடிச்ச காத்தாடி போஸ்டருக்கு விஷால் தான் லான்ச் பண்ணியிருக்காங்களாம். அப்பையில இருந்து இவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்களாம். விஷால் சொல்லும் போது சில காலங்களா லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க கூட திருமணம் சொல்லியிருக்காரு. ஆனா ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இப்போ காதல் ஏற்பட்டு இருக்கலாம். ஆனா விஷாலும் சைட்ல இருந்து பார்க்கும்போது பல நடிகையுடன் ரிலேஷன்ஷிப் உள்ளிட்ட நிறைய நியூஸ் பேசப்பட்டு வந்துச்சு. இந்த தடவை விஷாலுக்கு கூடிய சீக்கிரம் மேரேஜ் அப்படிங்கிறது வந்திருக்கு.